வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி. கன்னிராசிக்கு நாம் மார்ச் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலனை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் புதன் 5 ஆட்சி பெற்ற சனியுடனும் 4-7 கூடிய குரு பகவானுடனும் சேர்ந்திருக்கின்றார். உங்களுடைய வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். உங்களுடைய ராசிநாதனும் குரு சம்பந்தமும் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய வீட்டிற்கு கிடைப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய புத்திசாலித்தனம், செயல்பாடு, குறிப்பாக வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் கட்டாயம் கொடி கட்டி பறக்கலாம். பணியில் இருப்பவர்களும் மிக விருப்பமாகவும் ஆர்வத்துடன் தனது பணியை செய்து பேரும் புகழும் வாங்கலாம். அதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கட்டாயம் கூடி வரும் என்பதும் தேடி வரும் என்பதே 1ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்றது. அதே வேளையில் அவர் 11ஆம் தேதிக்கு பிறகு 6 செல்வார். அப்போது ஒரு சில சங்கடங்களும், போட்டிகளும், போராமைகளும், வம்பு வழக்குகளும், தேவையற்ற வீண் விமர்சனங்களும் வரலாம். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டே போகலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் 6 மறைந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 5 இருப்பதும் குரு பகவானுடைய பார்வையுமே அதற்கு மூல காரணம் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 2 குடைவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 6 இருக்கின்றார். 2 குடைவர் 6 இருப்பது என்பது உடன் விரையாதிபதி சூரியன் இருப்பதனால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளாகும். அதனால் குடும்பத்தில் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் செலவுகளை நீங்கள் நிச்சயமாக எச்சரிக்கையாக கண்காணிக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற செலவுகளால் கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் 2 குடைவர் 6 செல்வதனாலும் விரையாதிபதி உடன் சேர்வதனால் உங்களுடைய சொல்லாலே உங்களுக்கு தலைவலிகளும் சங்கடங்களும் வரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பண விஷயத்திலும் சொல்லிலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். தேவையற்ற மற்றவர்களுக்காக நீங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டால் நீங்கள் வசமாக மாட்டிக்கொள்வீர்கள். பணம் போய்விடும், மரியாதையும் போய்விடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அமைதியாகவும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் மற்றவர்களுக்காக பண விஷயத்திலும் மற்ற எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும் என்பதே 2ஆம் வீட்டு பலன் உங்களை எச்சரிக்கை செய்கிறது. 16ஆம் தேதிக்கு பிறகு 2 குடையவர் 7 சென்று உச்சமடைவார். 2 குடையவர் உச்சமடைகின்ற காரணத்தினால் நிலைமை முற்றிலுமாக மாறும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், தனப்பிராப்தி ஏற்படும். நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் அதிர்ஷ்டத்தினாலும் பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். நீங்களும் சுப நிகழ்வுக்காக கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் கட்டாயம் நிறைவேறும் 16ஆம் தேதிக்கு பிறகு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 3 குடையவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். 3 ராகு கேது உடன் அவர் 9 இருந்து நேராக 3ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினாலும் குரு பகவானும் அந்த செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். துணிவே துணை என்று செயல்படுவீர்கள். இளைய சகோதரருடன் ஒத்துமையும் இருக்கும், கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஒற்றுமை இருப்பது காரணம் தான் வீட்டை தானே பார்ப்பது. கருத்து வேறுபாடுகளும் ஒரு சில சங்கடங்களும் இருப்பது காரணம் ராகு கேது சம்பந்தத்தால் குருவினுடைய பார்வையால் அது பெரிய அளவு பாதிக்காது. புதிய நண்பர்கள் வருகையும் மாற்று மதத்தினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய எடுக்கின்ற முயற்சிகள் கூடும் அளவுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 4 குடையவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 5 நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். அவர் நவாம்சத்திலே உச்சமடைந்து வேற இருக்கின்றார். அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் திருவோணத்தினுடைய சாரம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சாரத்தை வாங்கி நவாம்சத்திலே உச்சம் பெற்றிருப்பதனால் 4ஆம் வீட்டு பலன் இந்த மாதம் உங்களுக்கு முழு அளவிலே மிகப்பெரிய யோகத்தை அவரவர் தகுதிக்கேற்றவர் கட்டாயம் கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். உடன் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதனும் இருக்கின்றார். 5 கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பழம் நழுவி பாலில் நுழைந்த கதையாக 4ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே வெற்றியை தரும். அவரவர் உங்களுடைய தகுதிக்கேற்றார்களும் வயதுக்கேற்றார்களும் அந்த அதிர்ஷ்டங்கள் இருக்கும். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள், இளைஞர்களும் இளம்பெண்களும் படிப்பில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். நினைத்த சாதனை அவர்கள் படிப்பில் செலுத்துவார்கள். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் மூலமாக உங்கள் எண்ணங்கள் முழு அளவிலே ஈடேறும். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அதற்காக கடன்களும் வாங்குவார்கள். அந்த கடன் சுபவீரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். பழைய பொருட்களை விற்றுவிட்டு புதிய பொருட்களை வாங்குவார்கள். புதிய இல்லத்திற்கோ புதிய அலுவலகத்திற்கோ குடி போவார்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக அவரவர் தகுதிக்கேற்றார்கள் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் தழுவும். நீங்கள் நீண்ட நாளுக்காக ஒரு சிலர் இந்த இடத்தையோ இந்த வீட்டையோ வாங்கணும், இந்த இடமோ
மற்ற சொத்துக்களை வாங்க வேண்டும் என்று நினைத்து திட்டம் தீட்டியவர்களுக்கு அவர்கள் எண்ணம் பரிபூர்ணமாக நிறைவேறும். விற்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நீங்கள் நினைத்த வேளையில் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 4ஆம் வீட்டின் பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் உடல்நலமும் சரி, உங்கள் தாயார் உடல்நலமும் மனநலமும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. எழுச்சியோடும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். அதற்கு அடிப்படை காரணமே 4ஆம் வீட்டதிபதி வலிமை பெற்று இருப்பதும் நவாம்சத்திலே உச்சம் பெற்று இருப்பதுமே அதற்கு மூல காரணமாகும். அவருடைய ராசிக்கு 5 குடைவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 5இலே ஆட்சி பெற்று இருப்பதும் உடன் உங்களுடைய ராசிநாதனும் புதனும் குரு பகவான் இருப்பதும் 5ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு முழு அளவிலே வெற்றியை தரும். உங்கள் ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வாங்கியிருக்கின்ற சாரம் சந்திர சாரம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சாரம் 5ம் 11ம் சம்பந்தப்படுவதனால் முழு அளவிலே ஏதோ வகையில் உங்களுக்கு வெற்றியோ அதிர்ஷ்டமோ தழுவும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம், படிக்கின்ற வயதில் உள்ளவர்களுக்கு கல்வியில் மிக அபார திறமையும் ஏற்படும். வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் மிக பெரிய அதிர்ஷ்டம் வளர்ச்சியும் கட்டாயம் நீங்கள் காணலாம். ஏதோ வகையில் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நிறைவேறும் என்பதே 5ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே சனி பகவான் தெரிவிக்கின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 6 குடையவரும் அவரே. அங்கே ஆரம்பத்திலே விரையாதிபதியும் சூரிய பகவானும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அவர்கள் 12ஆம் வீட்டை பார்க்கின்றார்கள். 9இலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் 8 செவ்வாய் பகவானும் 12ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டின் மூலமாக போட்டி, போராமை, வம்பு, எதிர்ப்பு எல்லாம் இருக்கும். எது இருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 12இலே மறைகின்ற காரணத்தினாலும் ராசிநாதன் சம்பந்தம் சனி பகவானுக்கு கிடைப்பதனாலும் குரு சம்பந்தம் கிடைப்பதனாலும் 6ஆம் வீடு கெடுபலங்கள் உங்களை எந்த அளவுக்கும் நேரடியாக பாதிக்காது. பின்னாலே உங்களை விமர்சனம் செய்வார்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டோ, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கண்டோ, உங்களுடைய புகழை கண்டோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே 6ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 குடைவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் தனக்கு 11இலே இருந்து நீச்சபங்க ராஜயோகமாகி நவாம்சத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு 7இலே விரையாதிபதி சூரியன் இருப்பதினாலும் சனி பகவானுடைய பார்வை படுவதினாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் 16ஆம் தேதிக்கு பிறகு 7இலே உச்சமடைகின்ற காரணத்தினால் நல்லதும் கெட்டதுமே கலந்தே நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு சாதகமாக தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம், இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமணமாகாமல் இருந்தால் மிக சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான முறையில் திருமண யோகம் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் ஒற்றுமை இருக்கும். நண்பர்களுடைய முழு அளவிலே ஒற்றுமை இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் படிக்கட்டி பிறப்பார்கள். அரசாங்க உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சிறிய முயற்சியிலே அரசாங்கத்தின் மூலமாக சகல விதமான வேலை உங்களுக்கு நிறைந்துவிடும். வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ வெற்றியை கொடுக்கும். நினைத்த விஷயங்கள் அத்தனையும் அற்புதமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டுக்கு சாதகமற்ற தசாபுத்தி இருந்தால் 7இலே விரையாதிபதி சூரியன் இருப்பதினாலும் 7ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளோ, சங்கடங்களோ, பிரிவினைகளோ, நண்பர்களுக்குள் சங்கடங்களோ, பிரிவினைகளோ, கடன்களோ, குடும்பத்தில் குழப்பங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம். எது எப்படியா இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானும் 7ஆம் வீட்டுக்கு காரகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று இருப்பதினால் மிக பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது. சாதகமாக இருப்பவர்களுக்கு 7ஆம் வீட்டின் மூலமாக மிக பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவும் என்பதே உண்மையாகும். அது பொருளாதாரம் இருக்கலாம், குடும்ப ஒற்றுமையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் தழுவும். உங்களுடைய ராசிக்கு 8 குடைவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் 9இலே இருக்கின்றார். 8ஆம் வீட்டு அதிபதி 9இலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருப்பதினால் தந்தை அவர்கள் மூலமாக சங்கடங்களோ அல்லது இளைய சகோதரர்கள் பிரச்சனைகளோ அல்லது வீண் விரோதங்களோ சங்கடங்களோ வரலாம். தந்தை இடத்திலும் இளைய சகோதரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9 குடைவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 6இலே இருக்கின்றார். 9 குடைவர் 6இலே இருக்கின்ற காரணத்தினால் உடன் ஆரம்பத்திலே விரையாதிபதியும் இருக்கின்ற காரணத்தினால் தந்தை உறவுகள் மூலமாகவும் வீண் விரைய செலவுகளோ, மனஸ்தாபங்களோ, சங்கடங்களோ, கெட்ட பேரோ ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும். ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு 9 குடையவர் 7இலே சென்று உச்சமடைகின்ற காரணத்தினால் குரு பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டுக்கு மீது படுவதனால் 9ஆம் வீட்டு பலன் 16ஆம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலேயே அதிர்ஷ்டமும் கட்டாயம் கொடுக்கும். அது தன வருமானம் இருக்கலாம், கணவன் மனைவி மூலமாக அதிர்ஷ்டமாக இருக்கலாம். அதற்கு காரணம் ஏன் என்றால் 9ஆம் வீட்டு அதிபதி 7இலே சென்று உச்சமடைவதால் ஆணாக இருந்தால் பெண் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவலாம்.
தனப்பிராப்திகள் வருவலாம். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஏதோ ஒரு வகையில் அன்பும் அரவணைப்பும், சொத்துக்களோ நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள் மிக பெரிய அளவில் விற்கலாம். தெய்வ கடாட்சத்தின் மூலமாக, குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாக அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும். அதன் மூலமாக உங்கள் மனம் மகிழும். குடும்பத்திலே மிக பெரிய சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் என்பதே உண்மை. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக சென்று தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலங்களுக்கோ, நீராடக்கூடிய கங்கை போன்ற புனித நதிகளுக்கோ செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கலாம். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களை தழுவும் என்பதே 9ஆம் வீட்டு அதிபதி 7 சென்று உச்சமடையக்கூடிய பலன்களாகும். 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கக்கூடிய பலன்களும் அதுவே ஆகும். அவருடைய ராசிக்கு 10 குடையவர் புதன் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 5 இருக்கின்றார். 10ஆம் வீட்டு அதிபதி 5 இருப்பதும் உடன் 5 குடையவர் சனி பகவானும் குரு பகவானும் இருப்பது ஒரு வகையில் மிகப்பெரிய யோகம்தான். அந்த யோகத்தால் தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, வேலையிலே மொழி ஈடுபாடு கட்டாயம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதில் பட்டமும் பதவியும் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வந்தால் இடமாற்றத்தால் நீங்கள் நினைக்கின்ற இடமாற்றமாகவும் பதவி உயர்வுகளும் வரும். அதனால் உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று அத்தனையும் உங்களுக்கு கூடும். மனம் மகிழக்கூடிய அமைப்பிலே இருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6 மாறுவார். அங்கு விரையாதிபதியும் இருப்பார். அப்பொழுது வேலை சம்பந்தமாக ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் திருச்சல் இருக்கலாம், மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு போட்டி போராமைகள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்று அமைதியாக இருப்பதுதான் முறையாக இருக்கும். பணியில் இருப்பவர்கள், தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வேலையை தானே, மற்றவர்களை நம்பாமல் நேரடியாக கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வளர்ச்சி தொழில்துறையில் பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம் அவர் 6 மறைவது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் விரையாதிபதி சூரியனும் உடன் இருப்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11 குடையவர் சந்திர பகவான் ஆவார். அவர் 4 கிரகம் 11ஆம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சனியும் குருவும் சேர்ந்து பார்ப்பதினால் 11ஆம் வீட்டின் மூலமாக முழு அளவில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவும். சனி பகவானும் பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடின் காரணமாக விவாகரத்து ஆகியிருக்கின்ற ஆணும் பெண்ணும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி செய்தால் மறுமணம் நடக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். விரைவாக உங்களுக்கு நல்ல துணைவியோ கிடைப்பார்கள். 11ஆம் வீடு வலுப்பெற்றிருப்பதனால் மூத்த சகோதரர் மூலமாக முழுவளுக்கு அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முழு முயற்சி வெற்றியடையும். வெளியூர்களிலிருந்து, வெளிநாடுகளில் இருந்து தொடர்பு உள்ளவர்கள் நீங்கள் நினைக்கின்ற காரியம் மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு தழுவும். தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் வரும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். உடைய ராசிக்கு 12 குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 6 இருந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதினாலும், செவ்வாய் பகவானும் 12ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் அர்த்தமற்ற பயணங்களும், தேவையற்ற வீண் வெறிய செலவுகளும், சங்கடங்களும் வரும். இதனால் 12ஆம் வீட்டை 12 குடையவரும் 8 குடையவரும் பார்ப்பதினால் கூடுமான அளவுக்கு நீங்கள் பயணங்கள் செல்லும்போது, வண்டி வாகனங்கள் செல்லும்போது நிச்சயமாக அதிகமாக எச்சரிக்கையில் இருக்க வேண்டும். இரவு பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடலாம். பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை அத்தனை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும் என்பதே 12ஆம் வீட்டு பலன் உங்களை எச்சரிக்கை செய்கிறது. மற்றபடியாக கன்னி ராசிக்கோ, கன்னி இலக்கணத்துக்கோ உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரத்தினாலும், குரு சனி பகவானுடைய சஞ்சாரத்தினாலும், 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினாலும் தனப்பிராப்தியும், அதிர்ஷ்டமும், சந்தோஷமும், வளமையும், வளர்ச்சியும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் இந்த மார்ச் மாதம் உங்களை தழுவும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மாத பிற்பகுதியில் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னி ராசிக்கு தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். பெருமாள் திவ்ய சாத்திரத்தில் 108 திவ்ய சாத்திரத்தில் எந்த கோவிலுக்கு வந்தாலும் சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டு வரலாம். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவும். முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று காவேரியில் ஸ்நானம் செய்து ரங்கநாத பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் தரிசனம் செய்து விட்டு வந்தால் சகல விதமான லட்சுமி கடாட்சம், சௌபாகியம் கட்டாயம் அடையலாம். முடிந்தவர்கள் சென்று வரலாம். முடியாதவர்கள் அந்த பெருமாளுடைய படத்தை வீட்டிலே தாயாருடைய படத்தையும் பெருமாளுடைய படத்தையும் வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். எல்லா விதமான லட்சுமி கடாட்சம் உங்களை தழுவும்.